உங்க வேண்டுதலை கட்டுங்கம்மா. பிரசாதம் வாங்கிக்கோங்க. வணக்கம் சாமி. வாங்கம்மா, கொடுங்க. வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமாங்க, சென்னையில இருந்து வரோம். ஓ, அவ்வளவு தொலைவுல இருந்து வந்திருக்கீங்களா? ஆத்தா மாகாளி அம்மா மகிமா அவ்வளவு தூரம் பரவி இருக்குதா? ரொம்ப சந்தோஷம்மா. சாமி, சொல்லுங்கம்மா. ஒரு ஜோசியர் இந்த கோயிலை பத்தி சொல்லி இங்க வேண்டிக்குங்கன்னு சொன்னாரு. சரி. என் பொண்ணுக்கு யாராலையும் எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இந்த கோயில்ல ஏதாவது வேண்டிக்கிட்டா அப்படியே நடக்கும் அம்மே. ஆமாம்மா, நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். அம்மா, இந்த காலத்துல இப்படி ஒரு காயத்துல எழுதி கட்டுனா ஆத்தா அதை கேட்டு நம்ம குறைய தீர்த்துருவான்னு நம்புறது கொஞ்சம் சிரமம்தான். ஆனா அதான் உண்மை. மனசார இந்த வீரமாகாளி அம்மனை வேண்டிக்கிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஒரு காயத்துல எழுதி இந்த சூளத்துல கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா. ஆத்தா நடத்தி கொடுப்பா. அம்மா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த பகுதி மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பஞ்சம், பட்டினி, இப்படி நிறைய கஷ்டங்கள். அது இல்லாம தீய சக்திகளோட அராஜகம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஆத்தா இந்த பகுதிக்கு வந்தா. மக்களுக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து போச்சு. பெரிய பெரிய ஆச்சரியமெல்லாம் நடந்திருக்குமா. இந்த வீரமாகாளி அம்மனை நம்பி வந்தவங்க யாரும் கெட்டதில்லை. இந்த அம்மா தான் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். இந்த பகுதி ஜனங்களுக்கு இந்த வீரமாகாளி தான் போலீஸு, கோர்ட்டு எல்லாம். ஆத்தா கிட்ட பிராது கொடுத்துட்டு ஊர் போய் சேர்றதுக்குள்ள அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். அம்மா தாயே, வீரமாகாளி அம்மா, இவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைமா. இந்தாங்கம்மா, தொட்டு கும்பிட்டுங்க. உங்க வேண்டுதலை எழுதிட்டு வந்திருக்கீங்களாமா? கொண்டு கட்டுங்க. நீங்களும் எழுதிட்டு வந்திருக்கீங்களாமா? அக்கா எங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் வேண்டிக்கிறாங்க. சரிங்கம்மா, வேண்டிக்குங்கம்மா. வீரமாகாளி அம்மனை பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பா. இப்பதான் சாமி மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. குறைய எழுதி கட்டிட்டீங்கல்ல, ஆத்தா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவா. தைரியமா இருங்கம்மா. கோயில்ல நிமிலி ஆண்டவர் இருக்காரு, வீரமா முனிவர் இருக்காரு. போய் மனசார வேண்டிக்கிட்டு நிம்மதியா ஊருக்கு போங்க. சரிங்க சாமி, போயிட்டு வாங்கம்மா. வாயா, பார்த்து இறங்கு. வாயா.
நல்லா இருக்கீங்களா? நம்ம பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு இல்ல? உங்களை பார்த்ததுல எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன அப்படி பாக்குறீங்க? நான் பழைய கலா இல்லம்மா, இப்ப திருந்திட்டேன். என்னம்மா நம்ப முடியலையா? மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அந்த நேரத்துல எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு புரியல. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சிக்கல. இப்ப நான் உணர்ந்துட்டேங்க. நான் உணர்ந்துட்டேன்னு சொல்றதை விட காலம் தாங்க எனக்கு உணர்த்துருச்சு. நம்ம ஆர்த்தியும் அவ நல்ல மனசால என்னை திருத்திட்டா. ஆமாங்க, ஒரு காலத்துல அவளுக்கு நான் எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம எங்க நிலைமைய பார்த்து எங்களை அவ கூடவே வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டா. இதுக்கப்புறமும் நான் திருந்தலன்னா நான்லாம் ஒரு மனுஷியாங்க சொல்லுங்க. இவங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நல்லா இருக்கீங்களா தம்பி? உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. இவர் குணமாகணும் தான் நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கு வந்திருக்கேன். ஆமா, நீங்க ஏதாவது வேண்டுதலுக்காக வந்திருக்கீங்களா? ம் ஆமா, அபியோட ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்கான், அதுக்கு தான் வந்தோம். ஆ, அபி நல்லா இருக்கணும்னு நீங்க கவலைப்படுறது சரிதான். ஆனா ஆர்த்திக்காகவும் நீங்க கொஞ்சம் கவலைப்படணும். ஏன் அவளுக்கு என்ன? சரிதான், அவளுக்கு என்ன பிரச்சனைன்னே உங்களுக்கு தெரியாதா? கலா சுமார். நீங்க சும்மா இருங்க. பெத்தவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணும். இங்க பாருங்க, அனு ஆர்த்திக்கு எவ்வளவோ இம்சை கொடுத்துருக்கா. ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அனு குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு அவளையும் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு டிராவல்ஸ் வச்சு கொடுத்துருக்கா. அபி கூட உறவுக்குள்ள கூட்டு தொழில் வேணான்னு சொல்லியிருக்கு போல இருக்கு. ஆனா ஆர்த்தி அதை கூட ஒரு பொருட்டா எடுத்துக்காம அனு நல்லா இருந்தா போதும்னு இதெல்லாம் பண்ணிருக்கா. ஆனா பாவம், அதுக்கு ஆர்த்திக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுங்களா? கலா சும்மா இருக்கியா? நீங்க சும்மா இருக்கீங்களா இல்லையா? தினம் அனு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாவம் ஆர்த்தி ஆபீஸ்ல இருந்து வந்ததும் கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க முடியறது இல்ல. அனு சண்டைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை தயார் பண்ணி வச்சிருப்பா. ஆர்த்தி வந்ததும் அதை ஆரம்பிச்சிடுறா. ஏன் இப்படி பண்றா அவ? நான் என்னத்தேன்னு சொல்ல, எல்லாம் பொறாமதான். அதுவும் இல்லாம அவளுக்கு ஆர்த்தி மேல ஏற்கனவே இருந்த கோவம் எல்லாத்தையும் சேர்த்து அவ ஆர்த்திய உண்டு இல்லைன்னு பண்றா போங்க. எதுக்கு வந்த இடத்துல இருந்தா? அவர் என்ன சொல்றாரு? அது எதுக்கு இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி அவங்க மனசையும் வேதனைப்படுத்துறேன்னு சொல்றாரு. இல்லைங்க, ஒண்ணு பண்ணுங்க. நீங்க இப்போ வீட்டுக்கு தானே போறீங்க. நீங்க போய் அந்த கார்ல உட்காருங்க. நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்குங்க. போகும்போது எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். நீங்க போய் உட்காருங்க. என்ன தயங்குறீங்க? இது நம்ம ஆர்த்தி கார் தான். கோயிலுக்கு போறேன்னு சொன்னதும் அவ தான் கார் எடுத்துட்டு போன்னு சொன்னா. நீங்க போய் உட்காருங்கம்மா, நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். போங்க. வா சார். என்ன இது? கோணம் பய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேன். பெரிய உண்மை விளம்பியா நீ? வாயா. இதெல்லாம் அடிச்சி, பாவம். வாயா. Sit down, Mr. Adi. Thanks, ma'am. ஆதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். சொல்லுங்க மேம். இதை நானே முன்ன நின்னு செய்ய வேண்டிய வேலை. அதான் மற்றவங்களை நம்பி இதை ஒப்படைக்க முடியல. அப்புறம் நான் இருக்க வேண்டிய இடத்துல உங்களை தவிர வேற யாரையும் நிறுத்த எனக்கு தோணல. மேம், நீங்க என் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க மேம், நான் என்ன பண்ணணும்? நீங்க எதிர்பார்க்கறத விட நான் சிறப்பா செஞ்சு முடிக்கிறேன். மேனகா டவர்ஸோட தொடக்க விழாவை நடத்த பிளான் பண்ணியிருக்கேன். அதை பத்தி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். Do you remember that? Oh, of course, ஞாபகம் இருக்கு மேம். ஓகே, அதுக்கான ஏற்பாடு எல்லாம் நீங்க தான் செய்ய போறீங்க. இவ்வளவுதானே, கவலையப்படாதீங்க மேம். எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி தொடக்க விழாவை பிரமாதமா பண்ணிடலாம். ஆதி, இது ரொம்ப சாதாரண விஷயமா எடுத்துக்க வேண்டாம். விழாவுக்கு நிறைய விஐபிஸ்லாம் வரப்போறாங்க. யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. கவலையே படாதீங்க, எல்லா ஏற்பாடையும் பக்காவா செஞ்சு முடிக்கிறேன். உங்க ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் தேங்க்ஸ் இருக்கு. மேம். ஆனா அதே நேரத்துல நீங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கலையோன்னு தோணுது. மிஸ்டர் ஆதி, நம்ம கட்ட போற மேனகா டவர்ஸ் சென்னையோட, ஏன் இந்தியாவோட லேண்ட்மார்க்கா கூட மாறலாம். அந்த அளவுக்கு கலை ரீதியாவும் தொழில்நுட்ப ரீதியாவும் ரொம்ப புதுமையாவும் வடிவமைச்சிருக்கோம்.
இது நிறைய பேருக்கு வயிற்றுச்சலா இருக்கலாம். அதனால தொடக்க விழாவில் ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு கூட அவங்க முயற்சி பண்ணலாம். மேம், நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு புரியுது. பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க, அவ்வளவுதானே? யா. அப்புறம் விழாவுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ண வேண்டாம். விஐபிஸ், ரொம்ப முக்கியமானவங்க மட்டும் போதும். ஐ திங்க் தட் வில் டூ. அவங்கள தவிர வேற யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. சரி மேம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கேன்னா, ஆனந்தி இப்பவே ஒரு பிரச்சனையை பண்ண பாக்குறா. விழாவுக்கு எல்லாரையும் கூப்பிட்டா ஆனந்தியும் உள்ள நுழையலாம். தேவையில்லாத பிரச்சனையை தூண்டலாம். அவ அப்படி என்ன பிரச்சனை பண்ண பார்த்தா? ரெடி கிட்ட நான் எப்படி இந்த இடத்த வாங்கினேன்னு சுதாகர் யார்கிட்டயோ ஒலரி கொட்டிருக்கான். அதை கேட்டுட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண அவ ஆரம்பிச்சிட்டா. ஓ மை காட். அப்புறம் என்ன, அந்த சுதாகருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல பேச்சு மூச்சு இல்லாம படுத்துட்டு இருக்கான். அது தானா நடந்ததா? மத்தவங்க பார்வைக்கு அது தானாதான் நடந்தது. அதுவும் 3 நாளைக்கு முன்னாடி. ஆனந்த் இன்வெஸ்டிகேட் பண்றான்னு கேள்விப்பட்ட உடனே எல்லாத்தையும் வேகமா செட்டப் பண்ணிட்டேன். நான் நினைச்ச அந்த ஆனந்தியை உள்ள தூக்கி வச்சிருப்பேன். ஆனா நான் தான் கொஞ்சம் பெருந்தன்மையா பொழைச்சு போட்டேன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டீங்க மேம், தப்பு பண்ணிட்டீங்க. அவளை தூக்கி உள்ள வச்சிருக்கணும். அவ பிரச்சனை பண்றான்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? நான் அவளை தனியா கவனிச்சிருப்பேன். ஏன் மேம் நீங்க என்கிட்ட சொல்லல? ஏன் பலம் என்னன்னு காட்டுறதுக்காக தான் நானே இதுல நேரடியா இறங்கினேன். அவ நிச்சயமா என் வழியில வரமாட்டான். மீறி வந்தா நானும் சும்மா விட மாட்டேன். ஓகே, அவளை பத்தி பேசி டைமை வேற வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இந்த விழாவை நான் எப்படி நடத்த ஆசைப்படுறேன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ யூ மே கேரி ஆன். ஓகே மேம், யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ். இந்த நிமிஷத்துல இருந்து நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். விழாவை சிறப்பா நடத்த முடிக்கிற வரைக்கும் நான் ஒரு நிமிஷம் கூட கண்ணாசர போறது இல்லை. வரேன் மேம். கம்கிரை. பாஸ் பாஸ் என்ன கிரி? பாஸ், நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன சொல்ல போற? பாஸ், நம்ம சிட்டி மேக்கர்ஸோட பிளான் ஆரம்பிச்ச இடத்துலயே அப்படியே இருக்கு. ஆனா மேனகா டவர்ஸோட வேலை மட்டும் வேகமா போயிட்டு இருக்கு. மேனகா டவர்ஸ் மேடத்தோட ப்ராஜெக்ட், அதனால தான் அதுல அக்கறை காட்டி வேகமா செயல்படுறாங்க. கிரை, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு புரியுதா? புரியலையா பாஸ்? மேனகா டவர்ஸே வருங்காலத்துல ஆதியோட மேனகா டவர்ஸா மாறலாம். பாஸ், இப்போ புரியுதா? புரியுது பாஸ். அதான் ஆதியும் மேனகா டவர்ஸ் மேல தனி அக்கறை காட்டுறான். அவ பேசும்போது நீயே கவனிச்சிருப்பிய. அவ இருக்க வேண்டிய இடத்துல என்ன தவிர வேற யாரையும் வைக்க முடியலன்னு சொன்னா இல்ல? ஆமா பாஸ். இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதாதா? மேனகா டவர்ஸ் இப்போ என்னோடது மாதிரி தான். அதோட தொடக்க விழா சிறப்பா அமையணும். வெல், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க டைம் இல்ல. லெட்ஸ் கோ. போலாம் பாஸ். இந்தாப்பா வாங்க. அதை ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் சார்.
இந்தாங்க சார். இது ரொம்ப பழைய மாடலு. ரொம்ப அவசரமா சார்? அவசரமாக ரெடி பண்ணேன். ஆமாம், ரொம்ப அவசரம். இந்த துப்பாக்கிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ரொம்ப பழைய மாடல், வேலை நேரத்தில் காலவாரி விட்டுறக்கூடாது இல்லையா? அதனால தான் சர்வீஸ் பண்ண சொன்னேன். பழைய மாடலாக இருந்தாலும் இப்பெல்லாம் இந்த மாதிரி குவாலிட்டியில் வர்றதில்ல சார். ஆமாம், இந்த துப்பாக்கி எங்கே வாங்குனீங்க? ஏன் கேட்குற? இல்லை சார், இந்த மாடலுக்கு நிறைய கிராக்கி இருக்கு. கிடைச்சா வாங்கி வைக்கலாமேன்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. என்கிட்ட கூட லேட்டஸ்ட் மாடலில் நிறைய கன்ஸ் இருக்கு சார். பார்க்குறீங்களா? எல்லாமே புது மாடல், அட்வான்ஸ்டு சார். இது மேட் இன் இட்டாலி. இது ஓல்டு மாடல் தான். 6 புல்லட்டு 60 மீட்டர் தூரத்துல இருந்து சொல்லலாம். பாருங்க, இங்கே பாருங்க சார், இன்னொன்று கூட இருக்கு சார். இதுவும் மேட் இன் இட்டாலி தான் சார். ஒரு நிமிஷம் சார், இன்னொன்று கூட இருக்கு. விலையை பற்றி எல்லாம் இன்னும் கவலைப்படுவாங்க சார், எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். இதை பாருங்க சார், அதிலெல்லாம் எந்த ப்ராப்ளம் இருக்காது சார். எல்லாம் கரெக்டாக இருக்கும் சார். நம்ம ஒர்க்கு செக் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே? தப்பு இல்லை சார், செக் பண்ணுங்க. சார், பேமெண்ட் கொடுக்கல. இந்த ஸ்டாப் ஸ்டாப், அந்த பைக்கை ஃபாலோ பண்ணு. ஏன் அவனை மிஸ் பண்ணிடாதே. இந்த பைக்கில் போறானே அவன் தான். சரி சார். ஏய் போ போ, விடாத. இந்த பாரு திருப்புறான், விடாத அவனை. யோ, சீக்கிரம் போய்யா, ஸ்லோ பண்ணாத. ஏய், கொஞ்சம் சீக்கிரம் போ. இந்த நேரத்தில் சிக்னல் வேற தொல்லை. எடி சீக்கிரம் எடியா. போயா போ. யோ, போயிட்டு இருக்காயா, விடாதையா, போ. அவர் எதுக்கு சார் ஃபாலோ பண்றோம்? கேள்வி எல்லாம் கேட்காத, நான் சொல்றத மட்டும் செய். எனக்கு என்ன தப்பா படுது சார்? ஒரு தப்பும் இல்லையா. நீ ஒழுங்கா வண்டியை ஓட்டு, அவனை ஃபாலோ பண்ணு. இல்ல சார், என் மனசுக்கு தப்பா படுது சார். நீங்க வேற ஆட்டோ பிடிச்சு போங்க சார். யோ, வண்டி நிறுத்தாதீயா. நான் ஒரு சிஐடி போலீஸியா சார்? அவன் ஒரு விஷயமா நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். சாரி சார், சீக்கிரம் வண்டி அடியா. இந்த பாரு, அவனை கண்டுபிடிக்க நீ உதவினா உன் போட்டோ எல்லாம் பேப்பர்ல வரும். நிஜமா சார்? ஆமாப்பா, நீ பேப்பர்லாம் பாக்குறது இல்லையா? விடாத அவனை. இந்த பாரு, நீ டிபார்ட்மெண்ட் உதவுறதுக்காக கமிஷனர் உன்னை பாராட்டி அவர் கையால சன்மானமும் கொடுப்பாங்க. இதெல்லாம் பேப்பர்லயும் போடுவாங்க. பாத்துருக்கேன் சார். பாத்துக்கல, உன் போட்டோ வரணும் இல்ல? ஆமா சார். உன்னை பார்த்து ஊர்ல சொந்தக்காரங்களை உன்னை பாராட்டணும் இல்ல? போய்யா சீக்கிரம். இது பாரு, இனிமே கேள்வி எல்லாம் கேட்காம போய்யா. இந்த பாரு, ஜாக்கிரதையா பாரு, நம்ம கண்ணுல இருந்து அவன் தப்பிக்கவே கூடாது. கவலையப்படாதீங்க சார், அவன் நம்ம கண்ணுல இருந்து தப்பிக்கவே முடியாது. வெரி குட். அப்படிதான் போ.
வேகமா கொஞ்சம் வேகமா போப்பா போ